ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எப்போது பயன்பாட்டிற்கு வருகிறது குத்தம்பாக்கம் பஸ் முனையம் 9 முறை திறப்பு விழா அறிவித்தும் தொடரும் இழுபறி. அதை பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை. இந்த நெடுஞ்சாலை சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலை. இது சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணியில் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் மஞ்சள் நிற வழித்தடத்தில் அமைந்துள்ள பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம். இந்த வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரை மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது திருமழிசை வழியாக திருவள்ளூர் செல்லும் சாலை. EVP கன்வென்ஷன் சென்டர், அறிஞர் அண்ணா பேருந்து முனையம் செல்ல வலதுபுறம் செல்லவும். இந்த சிக்னல்ல யூ டர்ன் எடுக்கிறோம். இந்த பேருந்து நிலையம் செல்ல சர்வீஸ் சாலையில் செல்கிறோம். பேருந்து நிலையம் சரியாக EVP கன்வென்ஷன் சென்டருக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது. கோயம்பேட்டிலிருந்து சரியாக 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குத்தம்பாக்கம் பேருந்து முனையம். வீட்டு வசதி வாரியத்தின் திருமழிசை துணைக்கோள் நகர திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலத்தில்தான் இந்த பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது. குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயில். இதில் பயணிகள் நடந்து செல்ல தனியாக நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண மாதவரம், வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம், திருமழிசை அடுத்த குத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் புதிய பேருந்து முனையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதில் மாதவரம், கிளாம்பாக்கம் பேருந்து முனையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. ஏற்கனவே சென்னையின் மத்தியில் பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு பேருந்து முனையம் 1999ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2002ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. 20 ஆண்டுகளை கடந்த நிலையில் கோயம்பேட்டிலிருந்து வெளியூர்களுக்கு பேருந்துகள் கிளம்பும் போது நகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் புகார்களும் கிளம்பியிருந்தன. இந்நிலையில்தான் கோயம்பேடு பேருந்து முனையத்தில் மொத்தமாக குவியும் பேருந்துகளை நகரின் பல்வேறு எல்லைகளுக்கு பிரித்துவிடும் வகையில் பல்வேறு பகுதிகளில் பேருந்து முனையங்கள் கட்டப்பட்டன. ஏற்கனவே ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகள் சில ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே மாதவரம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் புதிதாக கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தான் குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் ஒன்று செயல்பாட்டிற்கு வரவிருக்கிறது. இங்கிருந்து தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லும் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. திருமழிசை அருகே உள்ள குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்காக குத்தம்பாக்கம் கிராமத்தில் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து 24.8 ஏக்கர் நிலம் பெறப்பட்டு 5 லட்சம் சதுர அடியில் ரூபாய் 427 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி 2021ஆம் ஆண்டு ஆரம்பமானது. தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் திறப்பு விழாவிற்கு காத்திருக்கிறது. கடந்த 2022, 2025 ஆண்டு வரை 9 முறை பேருந்து முனையம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை திறக்கப்படவில்லை. எனவே எப்போதுதான் பயன்பாட்டிற்கு வரும் என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது.
பேருந்து முனையத்தில் பிரதான சாலைக்கு முன்னதாகவே வலதுபுறம் ஒரு சாலை செல்கிறது. இந்த இடத்தில் ஒரு சாலை பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து பேருந்து நிலையத்தில் இணைகிறது. இந்த சாலை பிரத்யேகமாக ஆம்னி பேருந்துகள் வந்து செல்வதற்காக மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. 27 ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் வசதி, 1680 இருசக்கர வாகனங்கள், 235 கார்கள் நிறுத்தும் வசதி, 41 கடைகள், கட்டுப்பாட்டு அறை, 6 இடங்களில் நகரும் படிக்கட்டுகள், பயணிகள் வசதிக்காக பேட்டரி வாகனங்கள் போன்ற வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் அடங்கியுள்ளது. குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தனியாக ஒரு காவல் நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பேருந்து செல்லும் வழித்தடங்கள் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இது ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்காக பிரத்யேகமாக கட்டப்பட்ட கட்டிடம். இந்த இடம் மாநகர மற்றும் மாவட்ட பேருந்துகள் இயக்கப்படும் இடம். இந்த இடத்தில் பேருந்து செல்லும் வழித்தடங்கள் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து முனையத்திலிருந்து சென்னை மாநகர பேருந்துகள் 300, அரசு விரைவு பேருந்துகள் 600, KRCTC பேருந்துகள் 50, அண்டை மாநில பேருந்துகள் 36 என மொத்தம் 986 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வார நாட்களில் 30,000 பேர், விடுமுறை நாட்களில் 40,000 பேர், திருவிழா நாட்களில் 50,000 பேர் வரை பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து முனையத்தின் மூலம் கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே நேரம் ஓசூர் மற்றும் பெங்களூருக்கு செல்லும் பயணியருக்கு பயண நேரமும் குறையும். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடம் இத்திட்டத்துடன் இணைக்கப்படுவதால் நகரின் எந்த பகுதியிலிருந்தும் எளிதாக இந்த முனையத்தை அடைய முடியும். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துவிட்டால் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லும் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படும். இது கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கம் பகுதிகளிலிருந்து பேருந்து வசதிகளை அதிகரிக்கவும் நகரின் 4வது முக்கிய பேருந்து நிலையமாக மாறவும் உதவும். திருவள்ளூருக்கு அருகில் இருப்பதால் மேற்கு நோக்கி செல்லும் புறநகர் சேவைகளுக்கு இது முக்கியமான கட்டமைப்பாக அமையும். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் 24.8 ஏக்கரில் அமைந்திருக்கும் இந்த பேருந்து முனையம் முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் பயன்பாட்டிற்கு வந்தால் சென்னை மற்றும் புறநகர் மக்களின் நீண்டகால கனவு நிறைவேறும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.